காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமேன். காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் தொகுத்து வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை ஆடியோ பதிவிற்கு உங்களை இயேசுவின் நாமத்தினாலே வரவேற்கிறோம். இன்றைய தியானத்தின் தலைப்பு ஆவியின் கனி. திருமறையின் ஆதார வசனம் யோவான் 15:5. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். இன்றைய முதலாவது தியான பகுதியாக யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 8 வரையிலும் சேர்ந்து படிப்போம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். ஆவியின் கனி. ஒரு குடும்பத்திலே நடந்த ஒரு சம்பவம் இது. பேரம் பேசி மிக சரியான விலைக்கு அந்த விளக்கு வாங்கப்பட்டது. அது அவருடைய வீட்டு அலுவலகத்திற்கு மிகவும் பொருத்தமாக இருக்கும். அதன் நிறம், அளவு மற்றும் விலை மிக பொருத்தமாக அமைந்தது. வீட்டிற்கு வந்ததும் அந்த விளக்கிற்கு மின் இணைப்பு கொடுத்த போது ஒன்றும் நடக்கவில்லை, விளக்கும் எரியவில்லை. பிரச்சனை ஒன்றுமில்லை, அதனை எளிதில் சரிபார்த்து விடுவேன் என்று உறுதியளித்தார் அந்த வீட்டினுடைய கணவர். அவர் அந்த விளக்கை பிரித்து பார்த்தார். அதன் பிரச்சனையை எளிதில் கண்டுகொண்டார். அங்கு மின் இணைப்பு கம்பி எதனோடும் பொருத்தப்படவில்லை. மின் ஆற்றல் மூலத்தோடு இணைக்கப்படாவிட்டால் அந்த நேர்த்தியான அழகிய விளக்கு பயனற்றது ஆகிவிட்டது. அருமையானவர்களை, இன்று நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதி யோவான் 15வது அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 8 வரையிலும் நம்முடைய வாழ்விற்கும் பொருத்தமானது.
இயேசு தன் சீஷர்களிடம், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று கூறினார். எல்லாருக்கும் வாழ்க்கையிலே கனி கொடுப்பது ஒரு மிக பிரியமான காரியம், ஒரு ஆசை, மிகப்பெரிய ஆசை. நான் கனி கொடுக்கிறவனாக இருக்க வேண்டும் என்று. வேதத்திலே அதற்கு உள்ள ரகசியம் என்னவென்றால், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். இயேசு இந்த போதனையை திராட்சை அதிகம் விளையும் பகுதியில் கொடுத்தார். எனவே அவருடைய சீஷர்கள் எளிதில் புரிந்து கொண்டனர். திராட்சை செடிகள் கடினமான சூழல்களையும் தாங்கக்கூடியன. அதன் கொடிகள் அதிகம் வெட்டப்பட்டாலும் வளரக்கூடியன. ஆனால் மூலச்செடியிலிருந்து அவை வெட்டப்பட்டு தனிமையாக்கப்பட்டால் அவை பயனற்றதாகிவிடும், எரிக்கப்படும், விறகாகிவிடும். அருமையானவர்களே, அதே போல்தான் நம்முடைய வாழ்வும் இருக்கும். நாம் இயேசுவில் நிலைத்திருக்கும் போது அவருடைய வார்த்தைகள் நமக்கு ஜீவனை தரும். நாமும் ஜீவன் தரும் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருப்போம். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷரா இருப்பீர்கள் என்று யோவான் 15:8 இயேசு கிறிஸ்து கூறியிருக்கிறார். மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டுமென்றால் அனுதினமும் சத்தான உணவு நமக்கு கொடுக்கப்பட வேண்டும். தேவன் நமது ஆத்மாவிற்கு தேவையான உணவை வேதாகமத்தின் மூலமாகவும் அவருடைய அன்பினாலும் இலவசமாக தினந்தோறும் நமக்கு கொடுக்கின்றார். எனவே தேவனோடு எப்பொழுதும் இணைக்கப்பட்டிருக்கிறவர்களே, அவருடைய ஜீவன் உங்களுக்குள்ளே பாயட்டும். இயேசுவில் நிலைத்திருத்தல் என்பதன் மூலம் நீங்கள் என்ன அறிந்து கொண்டீர்கள்? அவர் விரும்பும் கனிகளை நீங்கள் கொடுக்கும்படி அவர் உங்களை எப்படி தயாரிக்கிறார் என்று ஒவ்வொரு நாளும் சிந்தித்து பாருங்கள். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் வசனம் 25 சொல்லுகிறது, நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 5 வசனங்கள் 16 முதல் 26 வரையிலும் படிக்கிறேன். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டுமென்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகளை ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர் அல்ல. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவை யாவன: விபசாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கப்பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபமூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். அருமையானவர்களே, ஆவியோடு இசைந்த ஒரு வாழ்க்கை வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு அழகான பெரிய பியானோவின் ஓசையை சரி செய்பவர் வேலை செய்து கொண்டிருப்பதை கவனித்துக் கொண்டிருந்தார் ஒரு நபர். இதே பியானோவிலிருந்து வியத்தகு இசையை கேட்ட நாட்களை அவர் நினைத்து பார்த்திருக்கிறார். ஆங்கில பாடலாகிய ஹவு கிரேட் தோ ஆர்ட் என்ற பாடலின் சிறப்பான இசையை அவர் கேட்டிருக்கிறார். ஆனால் இப்பொழுது அந்த இசைக்கருவின் ஓசையை சரி செய்ய வேண்டிய உள்ளது. சில சுரங்களின் சுருதி சரியாகவே உள்ளது, சிலவற்றின் சுருதி சற்று உயர்வாகவோ அல்லது தாழ்வாகவோ உள்ளது. எனவே அதன் இசை கேட்பதற்கு இனிமையாக இல்லை. இப்பொழுது அந்த கருவியை சரி செய்பவரின் வேலை ஒவ்வொரு கீயும் ஒரே ஓசையை எழுப்ப செய்வதில்லை, மாறாக ஒவ்வொரு கீயிலிருந்தும் வரும் ஓசை மற்றதோடு இணைந்து ஒரு இனிமையான ஒருங்கிணைந்த இசையை எழுப்புவதே ஆகும். நம்முடைய ஆலயங்களிலும் கூட இணையாத ஓசைகளை கேட்க முடியும். வித்தியாசமான நோக்கமும் திறமையும் உள்ள மக்கள் அனைவரும் சேர்ந்து பாடும்போது ஒருங்கிணையாத ஓசைகளை எழுப்பலாம். இன்று நாம் வாசிக்க கேட்ட கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் விசுவாசிகளிடம் இணங்காமை, பொறாமை, கோபம்,
தன்னலமான நோக்கம் ஆகியவற்றை விட்டு ஒதுங்குமாறு கேட்கின்றார். இவை தேவனோடு உள்ள உறவை அளிப்பதோடு மற்றவர்களோடு உள்ள உறவையும் கெடுக்கின்றது. ஆவியின் கனியாகிய அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் ஆகிய இவைகளை நாம் அணைத்துக் கொள்ளும்படி பவுல் நம்மை இந்த வேளையிலே ஊக்கப்படுத்துகின்றார். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்வு ஆவியினாலே நடத்தப்படும் போது முக்கியமில்லாத காரியங்களுக்காக தேவையில்லாமல் நாம் குழம்பி போவதை தவிர்ப்பது நமக்கு சுலபமாக இருக்கும். ஒருவேளை எதிர்காலத்தை குறித்து ஒரு தெளிவை நீங்கள் இல்லாமல் நடந்து கொண்டிருப்பீர்களானால், இந்த ஆவியினாலே நாம் நடத்தப்படும் போது, பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது எதிர்காலத்தை குறித்து ஒரு தெளிவை நாம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய இருதயம் தேவனுடைய இருதயத்தோடு இசைந்து இருக்கும் போது நாம் ஒரு மனதோடு அவருடைய கிருபையில் வளரவும் தேவன் நிச்சயமாக நமக்கு உதவி செய்வார். விசுவாசிகளின் ஐக்கியத்தில் ஒரு மனதாக இருப்பதற்கு என்னென்ன வகைகளில் நீங்கள் தடையாக இருக்கிறீர்கள் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். ஒற்றுமையை கொண்டு வருவதற்கு உங்கள் குடும்பங்களிலே, சபைகளிலே, சமூகத்திலே, வேலை பார்க்கிற இடத்திலே, தொழில் பார்க்கிற இடத்திலே ஒற்றுமையை கொண்டு வருவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி யோசிப்போமா? சமர்ப்பிப்போம், ஜெபம் செய்வோம். பரலோகத்தின் நல்ல தேவனே, இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் வருகிறோம். யோவான் 15:5 நீர் எங்களுக்கு கற்றுத்தந்தபடி, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்று கற்றுத்தந்தீங்களே, ஸ்தோத்திரம். உம்மிலே நிலைத்திருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, உம்முடைய அன்பினாலும் எங்களுடைய ஆத்மாவுக்கு தேவையான வேதாகமத்தின் வசனங்கள் மூலமாகவும் நீர் எங்களுக்கு இலவசமாக தருகின்ற காரியங்களை பெற்றுக்கொண்டு நாங்கள் உம்மோடு எப்பொழுதும் இணக்கப்பட்டிருக்க, அது எங்களுடைய ஜீவனுக்குள் ஒவ்வொரு நாளும் பாயத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வீராக. ஆவியோடு இசைந்து வாழ்கின்ற வாழ்க்கையை நாங்கள் ஒவ்வொருவரும் கண்டுகொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, நாங்கள் விக்கிரக ஆராதனை, விபசாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விரோதங்கள், வைராக்கியங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கப்பேதங்கள், பொறாமைகள் அவைகளை விட்டு விலகி ஆவியின் கனியாகிய அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஆவியின் கனியிலே நாங்கள் ஒரு தெளிவை பெற்று வாழ்ந்து உம்மோடு ஐக்கியமாக இருந்து உலகத்திற்கும் பிரயோஜனமாக இருக்க உதவி செய்வீராக. திருமகன் இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.
நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்.